ஜனவரி 23 இன்றைய புனித இல்டஃபோன்சஸ். இல்டஃபோன்சஸ் 607 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி துறவு வாழ்வை தேர்ந்து கொண்டார். புனித இல்டஃபோன்சஸ் டொலேடோ நகருக்கு அருகில் உள்ள அகலியா என்னும் இடத்தில் இருந்த புனித பெனடிக்ட் துறவு சபையில் சேர்ந்து ஒருத்தல் முயற்சியில் ஈடுபட்டார். இவரின் ஆன்மீக வாழ்க்கையை கண்ட இவரது உறவினரான டொலேடோ நகரத்து ஆயர் யூஜினியூஸ் இவருக்கு தேவையான கல்வியை வழங்கினார். இறைவனின் அருள் துணையும் அன்னை மரியா வழிகாட்டுதலும் நிரம்ப பெற்றவரான இல்டஃபோன்சஸ் பயிற்சி முடித்து 630ஆம் ஆண்டு திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அப்போது டொலேடோ நகரின் பேராயராக இருந்த யூஜினியஸ் இறந்தார். அவர் இறந்ததும் அருள் பணியாளர்களும் பொது நிலையினரும் மற்றும் அரசர் ரெக்வித் அனைவரும் கேட்டுக்கொண்டதின்படி அந்நகரின் பேராயராக 657இல் திருநிலைப்படுத்தப்பட்டார். தனது பணிக்காலத்தில் ஸ்பெயின் நாட்டு திருப்பலி வழிபாட்டு முறைகளை தொகுத்தளித்தார். 7ஆம் நூற்றாண்டின் சிறப்பான எழுத்தாளராக அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயின் நாட்டு எழுத்துலகை வசியம் செய்திருந்தார். இவருக்கு பிறகு ஆயரான ஜூலியனூஸ் நிறைய புத்தகங்களை எழுத ஆரம்பித்த இல்டஃபோன்சஸ் பணிப்பளுவின் காரணமாக அவைகளை முழுமையாக எழுதி முடிக்காமல் இறந்துவிட்டார். மேலும் சிலவற்றில் தனது பெயரை கூட எழுதாமல் விட்டுவிட்டார் என்று நம் புனிதரின் தாழ்ச்சியை எடுத்துரைக்கின்றார். மரியாவின் கன்னிமையின் மறை வல்லுனர் என அழைக்கப்படும் இவர் எழுதிய 4 புத்தகங்கள் மட்டுமே இன்று நமக்கு கிடைக்கின்றன. அதில் ஒன்று அன்னை மரியா என்றென்றும் கன்னி என்பதை பற்றியதாகும். ஒருமுறை தனது தூய கன்னியர்களுடன் இவருக்கு காட்சியில் தோன்றிய அன்னை மரியா, இதோ எனது பணியாளர் மற்றும் நம்பிக்கை சாட்சியம் என்று சுட்டிக்காட்டி, எனது மகன் தனது கருவூலத்திலிருந்து உனக்கு தந்திருக்கின்ற இந்த திருப்பலி ஆடையை பெற்றுக்கொள் என்று கூறி திருப்பலி உடையை பரிசாக கொடுத்தார். 667ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாளன்று இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு இறையடி சேர்ந்தார். இவருடைய உடல் புனித லியோகார்டியா பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புனித இல்டஃபோன்சஸ் டொலேடோ நகரத்தின் பாதுகாவலராக விளங்குகின்றார். ஆமென்.